மன்னிக்கணும், தப்பு என் மேலதான். நான் தான் டிக்கெட் வாங்க மறந்து போயிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் டிக்கெட் கொடுக்க மறந்தது கண்டக்டருடைய தவறு தானே? அடேப்பா, டியூட்டில ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க போல இருக்கே. அதுக்காகத்தானே எங்க முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன். என் பேர் ராஜு. என் பேர் விஜயா. டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, பரதக்கலை, பாட்டுக்கலை. ஆமா, அது ரெண்டும் தான் எனக்கு உயிர். அதனாலதான் உங்க பாட்டை கேட்டதும் இவ்வளவு கவர்ச்சியா பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க முகத்துல டார்ச் லைட் எடுத்தேன். தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. இவ்வளவு துணிச்சலா என் முகத்துல யாரா லைட் அடிச்சு பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் அதே முறையை கையாண்டேன். தவறா இருந்தா மன்னிச்சிடணும். டைம் ஆச்சு. நான் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்தை விடுதான் வரேன். பக்கத்து வீடு. அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? ஆபத்தை தவிர்க்கணுங்கிற வேகத்துல உங்களை, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல என்னை காப்பாத்துனதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸ்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் பேர் ராஜு. என்ன, முருகப்பா மோட்டார் சர்வீஸா? அது எங்க அப்பா கம்பெனியாச்சே. அப்போ நீங்க எங்க முதலாளி மக இல்லைங்களா? ஆமா, என் பேரு மீனா. சே சே சே, எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. ஏன், தெரிஞ்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா? முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு தண்டனையா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அது நான் அதுக்கு சொல்லல. பின்ன எதுக்கு சொன்னீங்க? அதாவது தெரிஞ்சிருந்தா என்ன தொட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? நான் நீங்க ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க புறப்படுறீங்களா? அரே பஸ் பஸ்ஸுங்க, நான் வரேங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? அதனால என்ன, பரவாயில்ல. அப்போ பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். டீச்சர், இன்னைக்கு முகத்துல ஏதேனும் மாறுதல் தெரியுதா? இல்லையே, அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு. அமைப்பில் இல்ல டீச்சர், பாவத்துல ஒண்ணும் தெரியலையே. என் பேச்சே எப்போதும் போல இனிமையா இருக்கு. போங்க டீச்சர், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசு ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கு. எப்போதும் இப்படியே இருக்கு. மலர்ந்த முகமே வாழ்க்கை இன்பம். பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். முந்தி சுத்தானந்த பாரதியார் கவி கனவுல இருந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். இப்போ மாயவரம் வேதநாயகன் பிள்ளை கீர்த்தனை. இது செஞ்சுரொட்டி ராகம், ஆதி தாளம். ஐயனே உன் அழகைக்கான ஆசை நான் கொண்டேனே. இது பல்லவி. பல்லவியே ரொம்ப அழகா இருக்கு. ஏன் டீச்சர், ஐயனேன்னு சொல்றது யார? இறைவனை. தலைவனை கூட அப்படி அழைக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. எந்த தலைவனை? காதல் தலைவன். ஏன் டீச்சர், காதல்னா என்ன? இத பாரு மீனா, பாட்டு நடனத்தை பத்தி கேட்டு சொல்றேன். காதலை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல, சொல்லுங்க டீச்சர். அடடா, இதே பெரிய வம்பா போச்சு. சொல்லுங்க. இத பாரு மீனா,
காதலை பத்தி நான் படிச்சது கேட்டது அதோட என் கற்பனை இதை வச்சுதான் சொல்லுவேன். சொல்லுங்க. காதல்ங்கிறது மனசுக்கு கிடைக்கிற ஒரு வித கேரினா மயக்கம், விளக்கம், ஈடுபாடு, ஏன் பக்தின்னு கூட மிகைப்படுத்தி சொல்லலாம். ஓஹோ, காதல் எப்படி உண்டாகுது? எப்படியும் உண்டாகலாம். அப்படின்னா அன்பு நாள் உண்டாகலாம், அழகு நாள் உண்டாகலாம், இசையினால் கூட உண்டாகலாம். ஓ, இசையினால கூட உண்டாகுமா? ஏன் உண்டாக கூடாது? உதாரணமா என்னையே எடுத்துக்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்கறேன். எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. என்னையே கவரும்படியான அளவுக்கு ஒருத்தர் பாடினா அதற்கு அந்த குரல் இனிமைக்காக நான் அவரை காதலிச்சாலும் காதலிக்கலாம் இல்லையா? ஓயே. இன்னொரு உதாரணம். சப்போஸ் நான் ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கேன். வழியில எனக்கு ஒரு ஆபத்து உண்டாயிடுச்சு. அப்படியே என்ன கையில தாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்க, என் நிலைமை எப்படி இருக்கும்? தர்ம சங்கடம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் மேல எனக்கு காதல் உண்டாகலாம் இல்லையா? ஓ எஸ். அதே மாதிரி அவருக்கும் என் மேல காதல் உண்டாகலாம் இல்லையா? அதை எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன டீச்சர் இது? என்னன்னா எடுத்த உடனே நாம அந்த முடிவுக்கு வரலாமா? நமக்கு ஏற்படுற எண்ணங்கள் மத்தவங்களுக்கு ஏற்படும் கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. அப்படி ஏற்பட்டாதானே அது அசல் காதல் ஆகும் டீச்சர். ஐயோ, நான் இல்ல நான் சொல்றேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐம் சோ சாரி. அதுக்கு அனுபவம் தேவை. அது எனக்கு கிடையாது. திஸ் இஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். டீச்சர், கீர்த்தனை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு வேண்டாம். ஏன் டீச்சர்? சொல்ற மனோநிலையில் நானும், கேட்கிற உற்சாகத்துல நீயும் இல்ல. நான் சொன்னா சரியா இருக்காது. அதை நீ கேட்டாலும் மனசுல பதியாது. இப்போ உனக்கு தனிமை தேவைப்படுது. உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரட்டுமா?